அனைவருக்கும் வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதாவது அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வந்திருக்காங்க. அது உண்மையிலேயே திமுக கூட்டணி வெறுத்து போய் அந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு நினைச்சு அண்ணன் வெளியில வந்திருக்காங்களா, இல்ல திமுகவே திட்டமிட்டு வெளியில போக சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்களா அப்படிங்கிறத பத்தி ஆனந்தன் டாக்ஸ் வலைவலியில தெளிவா பார்ப்போம். அண்ணன் வேல்முருகன் அவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் கடந்து வந்த பாதையை பார்த்தோம்னா, அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு இணை பொதுச் செயலாளரா துணை பொதுச் செயலாளரா சரியா தெரியல, அந்த பொறுப்புல அவர் இருந்திருக்காரு. அந்த பொறுப்புல இருக்கும் போகும்போது அந்த பாமக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியை திமுகவோடய வச்சிருக்காங்க, அதிமுகவோடய வச்சிருக்காங்க. அதுல இருந்து அதுல 2 முறை அவர் ஆல்ரெடி எம்எல்ஏவா இருந்திருக்காருங்க. அவர் எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய கட்டுப்பாடை மீறி அவர் செயல்பட்டதுனால அவர் கட்சியில இருந்து அவரை நீக்குறாங்க. அதன் பிறகு வெளியில வந்த அவரு ஒரு கட்சியை ஓபன் பண்ணுவோம்ட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்ட்டு அந்த பேர்ல அவர் ஓபன் பண்றாரு. அதன் பிறகு அவர் தேர்தலை சந்திக்கிறதுக்காக அம்மையார் ஜெயலலிதா அவர்களை போய் சந்திச்சு, நான் உங்களோட கூட்டணி உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன், நான் உங்க கட்சியோட கூட்டணியில் நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. அப்ப ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் கட்சி என் சின்னத்துல நீங்க நிக்கிறதுனா நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் நான் எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வெளியில தனிச்சு நின்றுருக்காரு. தனிச்சு நின்றவுடனே அந்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சொற்பமான வாக்குகள் மட்டும் வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதன் பிறகு அவர் என்ன பண்றாரு, ஆஹா இனிமே நம்ம தனிச்சு நின்றோம்னா நம்மளால இதற்கடுத்து அரசியல் வாழ்க்கை போக முடியாது அப்படிங்கறத முடிவு பண்ணதுக்கு பிறகு அவர் திமுக கூட்டணியில ஒரே ஒரு சீட் வாங்கி அவர் வெற்றி பெறாருங்க. அதன் பிறகு திமுகவுடைய அரசினுடைய உறுதிமொழி குழுவோட தலைவரா திமுக இவரை நியமிக்கிறாங்க. அதை நியமிக்கும் போது அவர் அதற்கான வேலைகள்லாம் அவர் பாக்குறாரு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் கொடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அப்படியே திமுக உறுப்பினர் போலயே பேசுவாருங்க. திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட அந்த அளவுக்கு முட்டு கொடுக்க மாட்டாங்க. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் திமுக அவ்வளவு முட்டு கொடுப்பாங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறிய ஒரு சில பொறுப்பாளர்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா, மாற்றா இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய வேல்முருகன் அண்ணன் தான் இருக்காரு அப்படின்ட்டு வேல்முருகன் அவர்களுடைய தலைமையில அங்கே போய் நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சு அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி இணை எழுச்சி நாள் மாவீரர் நாள் நடத்துவாங்களோ அதே போல ஒரு வருடம் மட்டும் திருச்சியில கொஞ்சம் பெருசா நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அது பெரிய லெவலுக்கு இல்லைனாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாநாடை பண்ணாங்க, ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிச்சாங்க. அதன் பிறகு அதுக்கு அடுத்த வருஷம் அவங்கள காணாம போயிட்டாங்க. வழக்கம் போலயே எப்படி ஒரு மகாலுக்குள்ள நடத்துவாங்களோ அதே போல போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் திடீர்னு இந்த தேர்தலுக்கு கூட்டணி நேற்று, அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு ஒரு 10 அம்ச கோரிக்கை கொடுத்துருக்காராம், எனக்கு இத்தனை சீட்டு வேணும்னு சொல்லி வச்சிருந்தாராம். ஆனால் இது எதுவுமே கொடுக்காம திமுக கடைசி நேரத்தில் கையை விரிச்சிருச்சான். அதன் பிறகு இவர் வெளியில் வந்துட்டாராம், அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாராம், மக்களின் நலனுக்காக மக்களின் விருப்பத்திற்காக இவர் திமுக கூட்டணியிலிருந்து வெளியில தனிச்சு நான் தமிழ்நாடு முழுக்க நிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, இந்த தேர்தல் 3 முனை போட்டி 4 முனை போட்டி அப்படி இருக்கு இல்லையா. திமுக எப்பயுமே அதிமுக இது ரெண்டும் நிற்பாங்க. அதன் பிறகு நாம் தமிழர் தான் தமிழ்நாட்டிலேயே 2016, 2021, 2026 இனி அதுக்கு அடுத்த தேர்தலையுமே வச்சுக்கோங்களேன் அப்படி போயிட்டு இருக்கோம். தனிச்சு நிற்க முடியாது. அப்போ மும்முனை போட்டி தமிழ்நாட்டில் எப்பயுமே இருக்கும். திமுக அதோட ஒரு கூட்டணி கட்சிகள் இருப்பாங்க, அதிமுகவுக்கு அதுக்கான பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணி கட்சிகள் இருப்பாங்க. நாம் தமிழர் தனிச்சு நிற்குது. இந்த இடத்துல விஜய் அவர்கள் வராங்க. விஜய் அவர்கள் இளைஞர்கள் ஓட்ட விஜய்க்கு கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னன்னா, எப்பயுமே திமுக அதிமுக அவங்கள கார்பரேட்டுக்கு காசை வாங்கிட்டு நம்ம எப்பயும் தேர்தலில் நம்ம சந்திச்சிருவோம். அதனால நம்ம கார்பரேட் எவ்வளவு காசை கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏதாவது கார்பரேட் கேட்கறதுக்குள்ள கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம். இது திமுகவும் செஞ்சிடும், அதிமுகவும் செஞ்சிடும். இது ரெண்டுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ கார்பரேட்டோட ஒரு அடிமையான ஆட்களா திமுகவும் இருப்பாங்க, அதிமுகவும் இருப்பாங்க. ஆனா மூணாவதா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் கார்பரேட்டுக்கு அடிமையா இருக்க மாட்டாங்க. கார்பரேட்டை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க, மலைகளை உடைக்க விட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சோன்னா எவ்வளவு விலை கொடுத்தாலும் சீமானை வாங்க முடியல அப்படின்னு தெரிஞ்ச இந்த கார்பரேட்டுகள், இந்த சதிகாரர்கள் என்ன பண்றாங்கன்னா, அப்ப சீமான் வளர்ந்துடக்கூடாது, 8% ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா வந்துட்டாரு, இந்த தேர்தலை அவரை விட்டுட்டோம் அப்படின்னா அவர் வளர்ந்து அடுத்த லெவலுக்கு போயிடுவாரு. அதனால உறுதியா சீமான் வளர்ச்சியை நம்ம தடுக்கணும், நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்னா விஜய் அவர்களை, உனக்கு என்ன ஒரு படம் நடிச்சா 200 கோடியா, இந்தா இத்தனை கோடி நான் தரேன், நீ நில்லு அப்படின்னு விஜய் அவர்களை கொண்டு இளைஞர்கள், சீமான் அவர்கள் பின்னாடி அறிவார்ந்து போகக்கூடிய அந்த இளைஞர்களை ஃபுல்லா திசை மாற்றி அறிவற்றவர்களா அவங்களை கொண்டு போறதுக்கான வேலைகளை விஜய் அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை எல்லாருமே மக்களாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதே போல சரி இது மட்டும் பத்தாது, இன்னொன்று தமிழ் தேசியம்னு பேசி அவர் ஒருத்தர் தான் நிற்கிறாரு. அதனால மாற்றா இன்னொரு தமிழ் தேசியவாதியை இறக்கி விட்டு தமிழ் தேசியம்னு 2 பேர் நிற்கிறாங்க. அவருக்கு ஒரே வாக்கா விழுந்துடக்கூடாது. தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்குள்ள ஒரே சீமான் அவர்களுக்கு மட்டும்
மட்டும் போற்றக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்கிட்டு வாழ்வுரிமை கட்சி அவரை வந்து வேல்முருகன் அவர்களை தனிச்சு இறக்கி விட்டுருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்குங்க. இப்படி விஜய் அவர்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுத்துருக்காங்களோ அதே போல திமுக வந்து வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுத்து எப்படி தமிழ் தேசியவாதியா நீ போய் தனியா சீமானுடைய வாக்குகளை பிரி அப்படின்னு சொல்லி தான் தனிச்சு இறக்கி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு சீட்டோ 2 சீட்டோங்க, இந்த 2 சீட்டோ என்னமோ வாங்கி தான் வந்து வாழ்வுரிமை கட்சி நிற்கும். முதல்ல அவர் நிற்பாரு, அதுக்கு மேலே அவருக்கு சீட் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு சீட்டை வாங்கக்கூடிய அவருக்கு எவ்வளவு ஃபண்டு வந்து திமுக கொடுத்துரும்? ஒரு 5 கோடி கொடுத்துருமா? அந்த 5 கோடியை வாங்கிட்டு இவர் ஒரே ஒரு பதில எனக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வந்து அவர் ஒரு எம்எல்ஏ போறதுக்கு பதிலாக நீ தமிழ்நாடு முழுக்க இருந்தா உனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 கோடி ஒரு 50 கோடியை நான் கொடுக்குறேன், தமிழ்நாடு முழுக்க போய் நீ சீமான் அவர்களோட ஓட்டை ஃபுல்லா பிரி அப்படிங்கிறது தான் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட அஜெண்டாவா தான் நம்ம நினைக்கிறோம். தமிழ் தேசிய வாக்கை வந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு திமுக போட்ட கணக்கு வந்து கண்டிப்பா நடக்கவே நடக்காதுங்க. நான் வேல்முருகன் அவர்களை வச்சு பண்ணணும்னு நினைக்கிற கணக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்ப தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு முதற்கொண்டு அண்ணன் சீமான் அவர்களுக்காக காரைக்குடியில இறங்கி வாக்குகள் கேட்க போறாங்க. அதற்கேத்தாப்புல அவங்க வந்து கூட்டம் நடத்த போறதாக அறிக்கைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாருமே வந்து நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி இப்ப அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு இப்போ சொந்தமா ஒரு சின்னம் கிடையாது. இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க அவர் நிற்கிறார் இல்லையா? மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நம்ம கரும்பு விவசாய சின்னத்துல கூட நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரும் தமிழ் தேசியவாதிப்பா, அந்த விவசாய சின்னப்பா அப்படின்னு சொல்றதுக்காக மக்களை வந்து குழப்புறதுக்காக மேக்சிமம் அந்த சின்னத்தை கூட அவர் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்கு. நன்றி.